வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்னுடைய பார்க்குறோம் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா ஆட்டோவில் கவனிக்க வேண்டிய விஷயம்னு சொன்னு அது ஒரு 2வது பார்ட்னு வச்சுங்களேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்துச்சு. அந்த குரூப் ஃபுல் ஆகிட்டு, அதனால் டெலிகிராம் லிங்க் வந்து நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்திங்கன்னா, ஏற்கனவே சொன்னேன், இந்த செல்ஃப் மோட்டரோட போல்டு நட் வந்து டைட் பண்ணிங்க, அதை செக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம ஆட்டோவில் ஒரு வாட்டி அது கைண்டு வந்துருச்சு. செல்ஃபே எடுக்கல என்னடான்னு பார்த்தா இது லூஸாக இருந்துச்சு. அப்புறம் டைட் பண்ணணும், அந்த பிரச்சனை இல்லை. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, எதுவும் போல்டு நட்டு லூஸாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இது பார்த்திங்கன்னா சைலன்சரோட போல்டு. இந்த சைலன்சர் வந்து இந்த இடத்துல ஒன்று, இங்கே ஒன்று, இந்த 2 இடத்துலையும் பார்த்திங்கன்னா இதில் தான் சைலன்சர் நிற்கிது. எனக்கு பார்த்திங்கன்னா இந்த போல்டு கைண்டு வந்துட்டு நான் கவனிக்கவே இல்லை. சத்தம் ஒரு வித்தியாசமாக கேட்டோன்னே செக் பண்ணி பார்த்தா இந்த இது கைண்டு இருந்துச்சு. நான் அப்புறம் என்ன பண்ணேன்னா, பெரிய போல்டாக, அதாவது இந்த போல்டு வந்து பெருசாக போட்டு நட்டு 2 நட்டு போட்டு டைட் பண்ணிட்டேன். அதில் பார்த்திங்கன்னா தெரியும், 2 நட்டை போட்டு நான் டைட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு அந்த பிரச்சனையே இல்லை. நான் ஆட்டோ வாங்கின புதுசில் வந்துச்சு, இப்போ அந்த பிரச்சனை இல்லை. அடுத்தது வந்து எங்கேயா டீசல் லீக் ஆகுதான்னு செக் பண்ணுங்கள். நம்ம ஆட்டோவில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லீக் ஆகிட்டு இருந்துச்சு. அதை நான் பார்க்காமலே விட்டேன். அப்புறம் 2 3 நாள் கழித்து பார்த்தா தெரிஞ்சது டீசல் லீக் ஆகி கீழே ஓடி இருந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா டீசல் லீக் ஆகிருந்துச்சு. நான் ஆயில் தான் லீக் ஆகுன்னு செக் பண்ணேன். அப்புறம் பார்த்தா டீசல் லீக் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் டீசல் லீக் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா பெட்ரோல், இதே முக்கியமான விஷயம். இது வந்து நிறைய நண்பர்கள் கவனிக்கிறதே கிடையாது. பெட்ரோல் வந்து அடிக்கடி செக் பண்ணணும். இந்த கீழே விரல வச்சு பார்த்திங்கன்னா கேப் தெரியும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே ஒரு கேப் தெரிஞ்சதுன்னா அந்த பெட்ரோல் வந்து வீணாக போயிடுச்சுன்னு அர்த்தம். பெட்ரோல் வந்து நார்மலாக இவ்வளோ ஹைட்டில் இருக்கணும். அது இவ்வளோ சுருங்கி வந்துருச்சுன்னா அந்த பெட்ரோல் வீணாக போயிட்டுன்னு அர்த்தம். அதையும் மாற்றிங்க. பெட்ரோல் கரெக்டாக இருந்தால் வண்டியில் வைப்ரேஷன் இருக்காது. வைப்ரேஷன் குறைக்கணும்னா பெட்ரோல் சேஞ்ச் பண்ணுங்கள்.